நண்பா ஒரு கஷ்டமான விஷயம். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனசு என்ன சொல்றதுன்னா, இளகிய மனசு இருக்கவங்க, இந்த நோயாளிகள் தயவுசெய்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா, என்னாலயும் இந்த கேள்விப்பட்டது வந்து அதிர்ச்சி தாங்க முடியல. குஜராத் மாநிலம் அகமதாபாத் தலைநகரம் கொண்ட ஏர்போர்ட்டில் என்ன ஆயிருக்குன்னா, ஏர் இந்தியா விமானம் இன்றைக்கி வந்து அகமதாபாத் டு லண்டன் கிளம்புற அந்த ஏர் இந்தியா விமானம் கரெக்டாக 1:30 மணிக்கு வந்து கிராஷ் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. கடவுளை பிரார்த்திக்கிறேன் எல்லாருமே. பார்த்திங்கன்னா வந்து அப்பா அம்போது என்ன இருக்குன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆகலன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, நேராக பக்கத்தில் இருக்க மொஹிதீன் நகர்னு சொல்லி ஒரு இடத்துல போய் விட்ருக்காங்க. இது வரைக்கும் சரியான தகவல் வரல. எல்லா இடத்துலையும் ஒன்று உருட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே யாருக்கும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிறேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. என்னடா அவன் இந்த மாதிரி இது பண்ணுறான்னு சொல்லி இது வீடியோ நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தெரியணும்னு சொல்லி தான் நான் வீடியோ போடுறேன். மொத்தம் 230 பேர் போயிருக்காங்க. அது இல்லாமல் ப்ளஸ் 16 பேர் வந்து நம்ம ஏர் இந்தியா நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க வந்து அவங்களும் வந்து பயணிச்சிருக்காங்க. அவங்களும் உயிர் தானே. ஒன்றும் இல்லை, எல்லாம் என்ன சொல்கிறதுன்னா தப்பாக தான் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா 2-3 நாளாக வந்து 2-3 மாதத்துக்கு 2 முன்னாடி தடவை பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா சென்சார் லைட் அடிச்சிருக்காங்க. ஏர்போர்ட் வந்து தலையிறங்கும் போது அது சரி ஓகே, அது ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணிருக்காங்க. என்ன போய் நம்ம வாழ்க்கைங்க என்ன எதுன்னு தெரில. இல்லை இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அவங்களோட கனவுன்னு ஒன்று இருக்கும்ல, வெளிநாட்டுக்கு போகிற இத்தனை பேர் கனவு இருக்கும். அது என்ன வருது அப்டேட் வந்துட்டு தான் இருக்குது. நானும் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து ஏர் இந்தியா விமானம் 1:17க்கு A171787 இந்த விமானம் நண்பா. தயவுசெய்து எல்லாம் பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோ முடிச்சிருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் போயிருக்கீங்க நீங்களும் நான் பார்த்துக்கிறேன். கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னடா இது வாழ்க்கை, எனக்கே வந்து வாழ்க்கை பார்த்திங்கன்னா வாழ்க்கை பிடிக்கல. ஆனால் அதோட மோசமாக இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விப்படும் போது. இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? ஒரு சிலதில் வந்து ட்ரெயின் பார்த்திங்கன்னா அவங்களும் தண்டாவதுலேருந்து வெளியே போய் விட்றாங்கிறாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு கொஞ்ச நாள் முன்னாடி செங்கல்பட்டு இதுக்கிட்ட அரக்கோணம் கிட்டே. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏரோப்ளேன் இப்போ ரொம்ப இதாகிட்டுருக்கு. ஆனால் எனக்கு ஒன்று ஆச்சு என்னென்னா, எப்படியா இந்த ஏரோப்ளேனில் எங்கள் அம்மா கூப்பிட்டு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. அது சின்ன வயசில் ஆசை தானே. மறக்காமல் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.